மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் அரசியல் சதி இருப்பதாக தாவேகா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வருகை தந்து கரூர் மாவட்ட காவல்துறையினரிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை பெற்றுக்கொண்டு விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை விஜய் இதுவரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்தது பேசு பொருளானது. இதனை அடுத்து விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் காணொலி கால் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி பெற்று விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய்க்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனுவும் அளிக்கப்பட்டது. ஆனால் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல்துறையினர் விஜய்க்கு அனுமதி வழங்கவில்லை என தாவேகாவின் தரப்பிலிருந்து தெரிகிறது. இந்த சூழலில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து வந்து நேரில் சந்தித்து பேச திட்டமிடப்பட்டது. இதையடுத்து தற்போது சென்னை மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கும் வகையில் விஜயின் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்ததை அடுத்து அக்டோபர் 26 இரவு அவர்கள் மாமல்லபுரம் வந்தடைந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கும் நிகழ்வு மாமல்லபுரத்தில் உள்ள பார் பாயிண்ட்ஸ் ஓட்டலில் நடைபெற்றது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்து விஜய் ஆறுதல் கூறினார். அப்போது 41 பேரின் குடும்பத்தாரை மாமல்லபுரம் அழைத்து வந்து சந்தித்த தாவேகா தலைவர் விஜய் உருக்கமாக பேசியுள்ளார். தன்னை மன்னித்து விடுமாறு விஜய் கண்ணீர் மல்க பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உங்களை மாமல்லபுரம் அழைத்து வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நிச்சயம் உங்களை கரூர் வந்து சந்திப்பேன். வாழ்நாள் உள்ளவரை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன். என்ன உதவிகள் தேவை என்றாலும் செய்து தருவேன். வேலைவாய்ப்பு, திருமணம், கல்வி செலவு என அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் உறுதி அளித்தார். மண்டபம் கிடைக்காததால் தான் தன்னால் கரூர் வர இயலவில்லை என விஜய் கூறியதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. எப்படி பார்த்தாலும் 1 மாத அமைதியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. என்னதான் காரணம் சொன்னாலும் அது விமர்சனமாகவே பார்க்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. உலகத்திலேயே இப்படி ஒரு அரசியல் கட்சியை பார்த்ததும் கேள்விப்பட்டதும் இல்லை என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தன்னால் ஒரு கூட்டத்தில் 1,00,000 பேரை திரட்ட முடியும் என்று நம்புபவர் அதனால் ஏற்படும் அசௌகரியங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சகிப்புத்தன்மை இல்லாமல் அரசியலுக்கு வருவது சரியில்லை. அரசியல் கட்சியின் முழுநேர வேலையே மக்களுக்கான சேவை செய்வதும் மக்களுக்காக மக்களுடன் இருப்பதும் தான். விஜயுடன் இருப்பவர்களும் இதையெல்லாம் அவரிடம் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு ஹீரோ தனக்கு அட்வைஸ் செய்பவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளவே மாட்டார். குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி வராமல் அதே சமயம் தாம் சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடிய ஏவலாட்களை மட்டுமே உடன் வைத்துக் கொள்வார்கள். இதில் 1-2 டாப் நடிகர்கள் விதிவிலக்குண்டு. எனவே ஒரு ஹீரோ அரசியலுக்கு வரும்போது வரக்கூடிய நடைமுறை சிக்கல்தான் இவையெல்லாம். விஜய் நினைத்தால் ஒரு நொடியில் அவர் மீதான விமர்சனங்களை மாற்றிவிட முடியும். மக்களோடு மக்களாக இறங்குகிறேன் என்று முடிவெடுத்தால் தாவேகாவில் உள்ள சிக்கல்களை எல்லாம் முறியடித்து தேர்தலை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மக்களுக்கு விஜயின் மீதும் அபிமானம் உண்டு. ஏனென்றால் திமுக மீது வெறுப்பு என்றால் அவர்கள் அதிமுகவை ஆதரித்துவிட்டு போவார்கள். ஆனால் இங்கே விஜய்க்கு ஒரு தேவதூதனாக பார்க்கிறார்கள். விஜய் என்ற பிம்பத்தை ரசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைப்பதால் தான் இந்த கரூர் விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் முடிந்தது. இருப்பினும் அதனையே தனது பலவீனமாக்கி பள்ளக்காக அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விஜய்.